கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 24:36, Matthew 24:36. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். எப்படி? அதாவது இங்க தான் வரப்போகிற காலம் எப்படி இருக்குங்கிறத சொல்லும் போது அது யாருக்கு தெரியும்? என்னுடைய பிதா ஒருவருக்கு தான் தெரியும். இப்ப நமக்கு இது என்ன தெரியுமா? மனத்தாழ்மையோட எச்சரிக்கையா கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழணுங்கிறத நெத்தியில் அடிச்சாது போல சொல்லி கொடுக்கிறார். அந்த நாளையும் நாளிகையும் எப்படி ஒரு கரெக்டா ஒரு வரப்போற நாள் எப்படி 30வது வசனத்துல எல்லாரும் காணும்படியாக வரப்போறாரு, 31வது வசனத்தை தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை சேர்த்து கொள்ளக்கூடியது. இந்த நாளிகை சரியான நேரம், சரியான இதுல என்ன இந்த காலம், அத ரொம்ப அழகான் ஒரு மோமெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு நாளை. ஏன்னா அப்போஸ்தலனுடைய 1வது 7வது வசனத்துல அவங்க மறுபடியும் சீஷர்கள் கேட்கும் போது சொல்றாரு, எப்போ வருவீங்கன்னு. இது இந்த காலத்தையும் இது அறிஞ்சு விட உங்களுக்கு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும்? திருடன் வருகிறது போல இருக்கும் என்று சொல்லக்கூடியதாக. அவர் என்ன சொல்றாரு? முதல்ல மனுஷ அளவு என்ன? ஒரு மனுஷனுக்கு தெரியாது. அப்போ நீங்க தயவு செய்து யோசிச்சு கொள்ளுங்க, இந்த காலகட்டத்துல யாரு தீர்க்கதரிசின்னு சொன்னாலும் சரி, யாரு பாஸ்டர்ன்னு சொன்னாரு, இல்ல யார் நான் தான் பெரிய கணக்கு போடுறவன்னு சொன்னாலும் சரி, இல்ல நாங்க தான் என் டைமுக்கே பிஸ்தா அப்படின்னு சொல்ற ஆளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரியாதுன்னு வசனம் சொல்லுது. ஆமாங்க, வசனம் சொல்லுது, ரொம்ப தெளிவா சொல்லுது. அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் இருக்க தூதர்களும் அறியார்கள். எப்படி? மனுஷன் மாத்திரமல்ல, மனுஷனை காட்டிலும் வல்லமையுள்ள ஞானம் பொருந்திய தேவனோடு கூட உள்ள, அது மாத்திரமல்ல கடைசி காலத்துல மனுஷர்களை எடுக்க போறாங்கல்ல, அவங்களுக்கு கூட என்ன தெரியாது? இது யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க இப்படி ஒரு யோசிங்களேன், தேவகுமாரர்களுக்கே தேவதூதர்களுக்கே தெரியலன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? என் பிதா ஒருவர் தவிர. அப்ப யாருக்கு தெரியும்? பிதா ஒருத்தருக்கு தான் தெரியும். அப்ப இது என்னது? பிதாவினுடைய அதிகாரத்தை காட்டக்கூடியதாக, அவருடைய திரியேக தேவனுடைய ஒற்றுமையை காட்டக்கூடியதாக, மனுஷகுமாரனாய் அவர் உருவெடுத்து ஒரு மனுஷனா வந்ததுனால அவர் என்ன சொல்றாரு? இது எல்லாம் எங்க இருக்கு? பிதாவானவர் கையில இருக்கு, வேற ஒருத்தர்கிட்டையும் இல்ல. சங்கீதம் 31 சங்கீதம் 15வது வசனம் தீர்க்க தரிசனமா சொல்லும்போது, என்னுடைய காலம் உன்னுடைய கரங்கள்ல இருக்குன்னு சொல்லக்கூடியதான். பிரசங்கியினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கிறோம், கர்த்தர் காலங்களை அறிந்தவராய், அவர் காலங்களை நியமிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப என்னன்னா, கடைசி காலம், இந்த எண்ட் டைம் சொல்றது எந்த மனுஷனுடைய ஸ்பெகுலேஷன் இல்ல, தேவனுடைய தெய்வீக அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்ப நமக்கு என்ன தெரியுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினுடைய நிச்சயம் தெரியும், ஆனா வரப்போற எந்த காலத்துல வரப்போறாருங்கிறது நமக்கு தெரியாது. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது முதல் வேலை நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? யாராவது இயேசு கிறிஸ்து இப்ப வரப்போறாரு, அப்ப வரப்போறாரு, இது அடையாளம் சொல்லி சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? அவரை பார்த்து, அண்ணே வாயை மூடுங்க, பாஸ்டர் சும்மா இருங்க, தீர்க்கதரிசி வாயை மூடிட்டு இருங்கன்னு. ஏன்னா இன்றைக்கு அநேகரை குழப்பி அடிச்சு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறவங்க ரொம்ப பேர் உண்டு. சமீபத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய போதகர் அமெரிக்கால இருந்து என்ன பண்ணாரு? இத்தனாம் தேதி வரப்போறாருன்னு சொல்லி சபையில இருக்க மக்கள் எல்லாத்தையும் வித்து, அவங்க எல்லா பொருளையும் வித்து, இன்னைக்கு கர்த்தர் வரப்போறாருன்னு சொல்லி வீடு எல்லாத்தையும் வித்து அந்த காசு எடுத்து கர்த்தர் வரப்போறாருன்னு அட்வர்டைஸ் பண்ணாங்க. சரியா? அதுல எல்லாரும் தங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. ஒருத்தர், அவர் பெரிய பிசினஸ் மேனு, அவர் அவ்வளவு ட்ரக் கம்பெனி வச்சு, பெரிய ட்ரக் கம்பெனி வச்சு எல்லா ஸ்டேட்ஸ்லயும் லாரி ஓட்டி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவர். அவர் தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் விட்டு, தன்னுடைய பிசினஸ் எல்லாவற்றையும் வித்து கர்த்தர் வரப்போறாருன்னு அனௌன்ஸ் பண்ணாரு. கடைசியில வரல, சும்மாவாத இருந்திருக்கலாம். மறுபடியும் என்ன சொன்னாரு?
நான் கணக்கு தப்பா போட்டுட்டேன், இன்னொரு 50 நாள்ல வரப்போறாரு சொல்லி உசுப்பேத்தி இருந்த மீதியை விற்க வச்சு எல்லாரையும் நடு தெருல கொண்டு வந்து நிறுத்திட்டார். எனக்கு அருமையானவர்களே, யாராவது ஒரு காலத்தையோ இல்ல ஒரு நேரத்தையோ இல்ல ஒரு ஸ்பெகுலேட்டிவா ஏதாவது சொன்னாங்கன்னா தயவு செய்து அதை நிராகரிங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வரப்போற நேரமோ வரப்போற நாளோ வரப்போற நாளிகையோ வேற ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால அவருடைய வருகை நிச்சயம், அவர் வரப்போற காலம் நமக்கு தெரியாது. அதை உணர்ந்து வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரும் உம்முடைய வருகையின் கால அளவை நிர்ணயிக்கிறதாக சொல்லக்கூடிய எல்லா விதமான கள்ள செய்திகளையும் நிராகரிச்சு உம்மை மாத்திரம் பார்த்து உமக்கு உண்மை உத்தமாய் நடக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.